Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிலேட்டடான ரெண்டு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல இருக்கிற எல்லா போஸ்டிங் இருக்குல அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி அட்டெண்டர், எக்ஸாமினர், சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப், டிரைவர், கிளீனர், ஸ்வீப்பர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா போஸ்டிங்க்கும் நம்ம இதே சேனல்ல ஃப்ரீ ஆன்லைன் கிளாसेस மூலமா நம்ம ஏகப்பட்ட வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். சோ டெஃபினட்டா வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படினா நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன அப்படினா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படினா எக்ஸாமினேஷன் சென்டர் அலோகேஷன் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ இது வந்து நமக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு. சோ இதுல இருந்து நம்ம தெரிய வரது என்ன அப்படினா மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு வந்து இந்த வீக் உள்ள டெஃபினட்டா வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துரும். அதாவது நதிங் பட் யார் யாரெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படினா எக்ஸாம் டேட் எப்போ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 7-8. ஸோ டெஃபினட்டாக சான்சஸே கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் ரிஜெக்ஷன் லிஸ்ட் வரல, ஹால் டிக்கெட் வரல. 14-15. ஸோ இந்த பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் 14 அப்படின்றது டிஎன்பிஎஸ்சிக்கு ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னா இந்த 14-15 பேரும் வராது. அப்படின்னா நமக்கு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 21, 22, 28, 29. ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான பேர். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு எக்ஸாம் வரதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு வந்துட்டு எக்ஸாம் சென்டர் எல்லாமே அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து நமக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமையும் நம்ம வச்சு முடிச்சிருவாங்க. இதுதான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி. இதை மிஸ் ஆச்சு அப்படின்னா எங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19, 20, 26, 27. 5, 6, 12, 13 அக்டோபரில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டிக்ளேர்டு அஃபிஷியல் ஹாலிடே. ஏன்னா அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தஷ்ரா ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 days வந்து அந்த இடத்துல லீவ் இருக்குது. அந்த 9 days வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. ஸோ 5, 6, 12, 13 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தஷ்ரா ஹாலிடேஸ். ஸோ அங்கே எக்ஸாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதை தாண்டி வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 19, 20, 26, 27 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இல்லை பாசிபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு எந்த டேட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிற எல்லா போஸ்டிங்கும் உதாரணமாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி அட்டெண்டர், எக்ஸாமினர், சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப் இந்த மாதிரி இருக்கிற எல்லா போஸ்டிங்கும் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.